பீகார் அரசியல்ல இப்போ ஒரு ஆச்சரியமான திருப்பம் நடந்திருக்கு. அதாவது சீரக் பாஸ்வான் வந்து என்டிஏவுடைய முக்கிய கூட்டாளியாக இருக்கிறாரு. அதே நேரத்துல அதே கூட்டணியில இருக்கக்கூடிய நிதிஷ்குமார சாரமாரியாக விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. இது எப்படி முடியும் அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லாருக்கும் எழக்கூடியதாக இருக்கு. அதாவது ஒரே கூட்டணியில இருக்கிறவங்க ஒன்றாக தானே வேலை செய்யணும் இல்லையா? ஆனா இங்க வந்து சீரக் பாஸ்வான் வந்து நேரடியாகவே நிதிஷ்குமார கடுமையான ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறாரு. இந்த விஷயமானது பிஜேபிக்கு என்னவாக இருக்க போகுதுன்றதும், சீரக் பாஸ்வான் வந்து என்டிஏவில் தான் இருக்கிறாரா இல்லை என்டிஏவை சவாலுக்கு உட்படுத்தவே இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழறதாக இருக்கு. இப்போ இந்த கேள்வியானது வந்துட்டு சீரக் பாஸ்வான் ஒரு தூய்மையான கூட்டணிக்கான குரலாக தான் இந்த இடத்துல ஒலிக்கிறாரா இல்லை என்டிஏவுக்குள்ளேயே ஒரு பிளவை ஏற்படுத்த இருக்கிறாரா அப்படின்ற மற்றொரு கேள்வியும், சட்ட ஒழுங்கு குறைவானதாக சொல்லி நிதிஷ்குமார சாரமாகிய தாக்கியிருக்கிறார் இவர். அதே நேரத்தில் தான் எதிர்கட்சிகளுமே அவருடைய இந்த வார்த்தையானதை பிடிச்சுக்கிட்டு என்டிஏவை தாக்கிறதுக்கான முயற்சியிலையும் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பிஜேபி என்ன செய்ய போறாங்கன்றதும், நிதிஷ் பாஸ்வானுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த மோதலானது சமநிலையை பிடிக்குமா இல்லை இது என்டிஏவுடைய எதிர்காலத்துக்கே பெரிய அளவுக்கான ஒரு ஆபத்தை விளைவிக்குமா அப்படின்றது தான் 2020 நடந்த மாதிரி இப்போவுமே சீரக் வந்து ஒரு கேம் சேஞ்சராக மாற போறாரா, அவர் வந்து நிஜமாகவே பிரதமர் மோடியுடைய விசுவாசமான ஒரு கூட்டாளியாக தான் இருக்கிறாரா இல்லை என்டிஏவுக்கு உள்ளேயே வந்துட்டு ஒரு இரட்டை முனை கொண்டவராகவும் செயல்பட்டு இருக்கிறாரா அப்படின்ற மற்றொரு கேள்வியும் எழக்கூடிய சூழல் இப்போ உருவாகி இருக்கு. அதாவது பீகார் அரசியலில் நடக்கக்கூடிய இந்த சிக்கலான சமீபத்திய அரசியல் நகர்வுகளை பத்தின பின்னணியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பீகார் மாநில அரசியல்ல தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லக்கூடிய இந்த என்டிஏ கூட்டணி வந்து இப்போ ஒரு சிக்கலுக்கு உள்பட்டு இருக்கக்கூடிய குழப்பத்துல சிக்கி இருக்கு. அதாவது இந்த கூட்டணியில முக்கிய ஆட்கள்ல ஒருவரான லோக் ஜனசக்தி கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய சீரக் பாஸ்வான் அந்த அணியுடைய இன்னொரு முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய பீகார் மாநில முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார கடுமையாக வந்து விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. சட்ட ஒழுங்கு இது வந்து முற்றிலுமாகவே இந்த இடத்துல சீர்குலைஞ்சிருச்சு. காவல்துறையினர் அனைவருமே வந்து குற்றவாளிகள் கிட்ட வந்து சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அவரு வெறும் தனிப்பட்ட ஒரு கருத்தாக இல்லாம இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வேலை செய்யக்கூடிய ஒரு அரசியல் நுணுக்கங்களையும் அந்த அணியுடைய வெளிப்புற ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய தோற்றத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய ஒரு விரிசலையுமே வெளிக்கொண்டு வந்திருக்கிறதாக இருக்கு. இப்போ சாதாரணமாக இந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒருத்தருடைய விமர்சனங்கள் வந்து அந்த அணியில இருக்கக்கூடிய கலக்கங்களை வெளியே தெரிவிக்கும் போது அது வந்து எதிர்கட்சி அரசியல்வாதிகளுக்கே வந்துட்டு அந்த அணிக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுக்கும் இந்த விஷயமானது வந்து ஒரு பெரிய அளவுக்கான சவாலாக மாறிடுது. இப்போ சீரக் பாஸ்வானுடைய இந்த கருத்துக்கள் அப்படின்றது என்டிஏவுடைய ஒரு முக்கிய உறவு முறைய, அதாவது பிஜேபி அதோட ஜேடிக்கு இருக்கக்கூடிய உறவையும் வந்து சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறதாக இருக்கு. இப்போ 2020 தேர்தலில் வந்து எல்ஜேபி ஜேடிவுக்கு வந்துட்டு நேரடியான ஒரு போட்டியிட்டு பல இடங்கள் அதை கிழிச்சு போட்டதையுமே நினைவில் வச்சுக்கிட்ட வேண்டிய ஒரு தருணமாக இது இருக்கு. பிஜேபி அந்த தேர்தலை வெற்றி பெற்று இருந்தாலுமே கூட ஜேடி அப்போ வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டதாக இருந்துச்சு. அதாவது பின்விளைவுகள் இன்னுமே அதோடைய பின்விளைவுகளானது முழுமையாக வந்து சமநிலைக்கு வரல அப்படின்றது தான் இந்த வகை விமர்சனங்களும். குறிப்பா சொல்லணும்னா தேர்தல் முன்னோட்ட காலத்துல வந்துட்டு இந்த மாதிரி கூட்டணிக்குள்ளேயே எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விமர்சனம் அப்படின்றது மிகவுமே கடினமான ஒரு விஷயமாக இருக்கு. இதனால பிஜேபி வந்து ஒரு மிக நுட்பமான ஒரு நிலையில வந்து சிக்கி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஒரு புறம் தலித் வாக்குகள் எல்லாத்தையும் கவரக்கூடிய சீரக் பாஸ்வானை வச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயமும், இன்னொரு பக்கம் அவருடைய விமர்சனங்களுக்கு எல்லாம் காரணமா இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரோட ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றம் அப்படின்றது. இதனாலதான் சீரக் பாஸ்வான் தற்போது வந்து ஒரே நேரத்திலே கூட்டணிக்குள்ளேயும் இருக்கிறாரு, ஆனா அந்த கூட்டணிக்கே சவாலாகவும் மாறி இருக்கிறாரு அப்படின்றது தான் இப்போ உண்மையான ஒரு விஷயமாக இருக்கு. இதுதான் வந்து என்டிஏவுடைய தற்போதைய அரசியல் சூழ்நிலையோட முரண்பாடுடைய இயல்பாக இருக்கிறதாக இருக்கு. இப்போ பிரதமர் நரேந்திர மோடிக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் தான் இந்த சீரக் பாஸ்வான் அப்படின்றது. ஆனா தற்போது தன்னுடைய சொந்த கூட்டணியே வந்துட்டு கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு நிலைக்குமே அவர் வந்துட்டாரு. ஒரு புறம் வந்து என்டிஏவுடைய பகுதியாக இருந்தாலுமே இன்னொரு புறம் வந்துட்டு அவருடைய கருத்துக்கள் அப்படின்றது எதிர்கட்சிகளுக்கு உரிதாக தான் இருக்கிற விஷயமாக மாறி இருக்கு. 2020 சட்டமன்ற தேர்தலையே வந்து ஜேடிஏவுக்கு எதிராக தான் வந்து இந்த எல்ஜேபி வேட்பாளர்களை நிறுத்தியதால
பிஜேபி பரிமாணத்துல லாபம் அடைஞ்சாலுமே கூட கூட்டணிக்குள்ள உடைஞ்சிருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை அப்படின்றது இன்னுமே ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயமாக மாறி இருக்கு. சமீபத்துல கூட பீகாருடைய தலைநகராக இருக்கக்கூடிய பாட்னாவில் செய்தியாளர்கள்ட்ட பேசியிருந்த சீரக் அவர்கள் மாநிலத்துடைய சட்ட ஒழுங்கு நிலைமை தொடர்பாக கடுமையான சில குற்றச்சாட்டுகளையுமே அவர் முன் வச்சிருந்தாரு. அவருடைய கூற்றுப்படி பார்க்கும் பொழுது பீகாரில் தற்போது சட்ட ஒழுங்கு முற்றிலுமாகவே சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னும், காவல்துறை அதிகாரிகள் முற்றிலுமாகவே குற்றவாளிகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே சரணடைஞ்சிட்டு கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், இதோடைய விளைவாக தான் பொதுமக்களுடைய பாதுகாப்பும் நம்பிக்கையும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் அவர் கூறியிருக்கிறாரு. சீரக் தன்னுடைய குற்றச்சாட்டுகளை வெறுமனவே பேசல அப்படின்றதும், அவருடைய இந்த வாதங்களுக்கு பலத்த ஆதாரங்களை எடுத்துக்காட்டுகளையுமே அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அதுல அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில முக்கியமான சம்பவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹாஜிபூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸ்ல 26 வயது பெண்ணுக்கிட்ட நடக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படின்ற ஒரு விஷயம். அதே போலவே பாட்னா பிசினஸ் மேனா இருக்கக்கூடிய கோபால் கெம்காவுடைய கொலை அப்படின்றதும், அதோட பாதுகாப்பு கேள்விகளை எழுப்பி இருக்கக்கூடிய சந்தன் மிஸ்ரா கொலை வழக்கு அப்படின்றது எல்லாமே இந்த இடத்துல மிகவும் முக்கியம் வாய்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக அவர் ஆதாரமாக குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த சம்பவங்கள் எல்லாமே அவருடைய கூற்றில் இருக்கக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு உயிரோட்டமாகவும் அமைஞ்சிருக்கு. இது மாதிரியான வழக்குகள் அதிகரிச்சுட்டு வரதாலதான் பீகார்ல மக்களுடைய அன்றாட பாதுகாப்பு உணர்வு தீவிரமாகவே பாதிக்கப்படுது அப்படின்ற விஷயத்தையுமே அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு. அதோடவே இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலையில ஒரு கூட்டணி கட்சி தலைவரா இருக்கக்கூடியவர் இப்படி அரசு மேல நேரடியாக குற்றம் சாட்டுறது அப்படின்றது என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வகையான நம்பிக்கை குறைவையும் அரசியல் அழுத்தத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய விஷயமாக இந்த இடத்துல இடம் பிடிச்சிருக்கு. மேலும் இந்த என்டிஏ கூட்டணி அப்படின்ற ஒரு இதுல, அதாவது நீண்ட காலமாகவே நிதிஷ்குமாருக்கும், அதாவது ஜேடி மற்றும் தலித் வாக்காளர்கள் எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீரக் பாஸ்வான் அப்படின்றவருடைய 2 பேருக்கும் இருக்கக்கூடிய இந்த இடையில இருக்கக்கூடிய இந்த சமநிலை அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துல பிஜேபி இருந்துட்டு இருக்கிறாங்க. 2020 தேர்தலில் எல்ஜேபி ஜேடிக்கு எதிராக போட்டிட்டு பிஜேபிக்கு நேரடியாகவே எதிர்ப்பு இல்லாம நிம்மதியான சில இடங்களை வெல்லக்கூடிய அனுமதி கிடைச்சிருந்தாலும் கூட அதே பாணியை தான் மறுபடியும் சீரக் பாஸ்வான் தழுவராக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தெரியறதாக இருந்தாலும், என்டிஏ உடைய ஒருமைப்பாட்டுல மறுபடியுமே இந்த இடத்துல ஒரு சீர்குலைவு அப்படின்ற விஷயம் ஏற்பட்டு இருக்கக்கூடியதாக இருக்கு. அதோடவே சீரக் பாஸ்வானுடைய இந்த கருத்துக்கள், அதே போல ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சார் அப்படின்ற மாதிரியான என்டிஏ கூட்டணிகளுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுடைய கடும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. ஜேடி செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் குற்ற பின்னணி கொண்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களை தங்களுடைய கட்சியில சேர்த்திருக்கவங்க நீதிமன்றமா நின்றாங்க அப்படின்ற ஒரு ஏமாற்றம் தான் அப்படின்ற விஷயத்தையும் நியாயப்படுத்தி இருக்கிறாரு. மேலும் ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சார் அப்படின்றதுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜித்தன் ராம் மஞ்சு அப்படின்றவங்க ஸ்ரீரக் அரசியல்ல புதியவர் அப்படின்னும், ஆர்ஜேடி ஆட்சி காலத்துல நிகழ்ந்திருந்த ஒரு காட்டு ராஜ்யம் அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவருடைய விமர்சனங்களாக அதாவது அவர் கொடுத்திருக்கக்கூடிய விமர்சனங்களை நிராகரிக்கிறதுக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க. இங்க ஆர்ஜேடி தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் சீரக் பாஸ்வானுடைய விஷயங்களை கடுமையாகவே விமர்சிச்சிருக்கிறாரு. அவருடைய இந்த விமர்சனங்கள் ஒரு அமைச்சராகவும் கூட்டணி கட்சியினராகவும் அவர் என்ன அளவுக்கு பலவீனம் அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு விஷயத்துக்கான குற்றச்சாட்டாக இருக்கு. அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சீரக் பாஸ்வான் தன்னுடைய நாற்காலிய பாதுகாக்க தான் முனைஞ்சிருக்கிறாரு. பீகார் மக்கள் பற்றி அவருக்கு உண்மையான அக்கறை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சுட்டி காட்டி இருக்கிறாரு. இப்போ இங்க பீகார் அரசியல்ல சாதி அடிப்படையில வாக்காளர் இணைப்பு மிகவுமே ஒரு முக்கியமான விஷயமாக தான் எப்பொழுதுமே பார்க்கப்படுறதாக இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது ஜேடி மிகுந்த பின்னணியில இருக்கக்கூடிய ஓபிசி மற்றும் இபிசி வாக்காளர்களை அதிக அளவு ஈர்க்கக்கூடியதாக இருக்கு. எல்ஜேபி தலித் வாக்காளர்களுக்கு உரிய ஆதரவை பெற்றிருக்கிறதாகவும் இருக்கு. அப்போ பிஜேபி இந்த ரெண்டுமே வேணும் அப்படின்றதுக்கான மிகவுமே ஒரு சமநிலை முயற்சியை அவங்க மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே நேரத்துல தான் இங்க பிஜேபி 243 தொகுதிகளில் குறைஞ்சு 120 இடங்களை பெற்றிருக்கக்கூடிய நோக்கிலையும் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஜேடி 50க்கு 50 பங்கு சூத்திரத்துக்காக வலியுறுத்தப்படுகிறது. அதே போல இந்த மாதிரியான ஒரு நிலை தான் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய உறவுகளை சீர்குலைக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் இந்த இடத்துல இருக்கிறதாக இருக்கு. இப்போ ஜேடி மற்றும் ஹம்ஸ் உடனா இருக்கக்கூடிய இந்த முற்றுக்கேட்ட பதில்களை விட பிஜேபி சாரக் பாஸ்வானுடைய விமர்சனங்களை சமாளிக்க மிகவுமே ஒரு கவனமாக செயல்பட வேண்டிய சூழல் இந்த இடத்துல இருக்கு. சட்ட ஒழுங்கு தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியான ஒரு மேடையில விவாதிக்கப்படணும் அப்படின்றது தான் பிஜேபியுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய மனோஜ் சர்மா சொல்லிட்டு இருக்கிறாரு. பிஜேபி சரக் பாஸ்வானை நேரடியாக எதிர்க்காம
ஒற்றுமையை பேணக்கூடிய வகையில பதிலளிக்கிறதாகவும் அவங்க வந்து கவனமாக காய் நகர்த்த வேண்டிய சூழல் இருக்கு. ஆனா இது வந்து எதிர்காலத்துல மேலுமே உட்கட்ட பிளவுகளை வந்துட்டு தூண்டக்கூடிய ஒரு அபாயத்தை தான் வந்து உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்றதும் இங்க இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம். சீரக் பாஸ்வான் வந்து தற்பொழுது என்டிஏவில் இரட்டை முகத்தன்மையை வந்துட்டு வெளிக்காட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்றதும் ஒரு புறம் வந்து அவருடைய பிரச்சனைகள் அரசியல் புள்ளியாக பார்க்கப்பட்டாலுமே கூட, ஆனா மற்றொரு புறம் வந்து இது என்டிஏ கூட்டணிக்குள்ள ஒற்றுமைக்கும் அதோடைய தேர்தல் வாய்ப்புகளுக்குமே நேரடியான ஒரு சவாலாக மாறக்கூடிய சூழல் இருக்கு. வர இருக்கக்கூடிய தேர்தலில் பிஜேபிக்கு முக்கியமான குறிக்கோள் வந்து இந்த கூட்டாளிகள்ல இருக்கக்கூடிய சமநிலையாக்குற ஒரு விஷயம் அப்படின்றது தான். அதிக தொகுதிகளை உறுதிப்படுத்துறது, அதோடைய சாதி சமீபத்தில் இருக்கக்கூடிய கூட்டாளிகளோட உறவினர்களை வலுப்படுத்துறது அப்படின்றது தான் பிஜேபியுடைய முதன்மையான ஒரு விஷயமாக இந்த இடத்துல கருதப்படுறதாக இருக்கு. இந்த நிலையில தான் சீரக் பாஸ்வான் ஒரு சவாலான ஒரு சாகசமான விஷயங்களையும் இப்ப பண்ணி இருக்கிறாரு. இது குறிச்ச உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.